மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் குழந்தைகளிடம் மிகப்பெரிய திறமைகள் வெளிப்படுகிற போது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவது இயல்பு. அல்லது குழந்தைகளை ஒரு மிகச்சிறந்த திறமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் பல பெற்றோர்கள் பல முயற்சிகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அதுவுமே இது பொழுது கோடை விடுமுறை தினங்கள் ஆரம்பமாகின்றன. குழந்தைகளை ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில் போய் சேர்ப்பது அல்லது ஒரு நாளில் பல பயிற்சி வகுப்புகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் நிறைய பெற்றோர்கள் அதற்காக பெரும் பணத்தை செலவிடுவது அல்லது பல்வேறு விதமான அதற்கான ஒரு இடங்களை தேடிச் செல்வதை நாம் வழக்கமாக பார்க்கிறோம். இதை ஒரு வணிகமாக மாற்றிக்கொண்டு நிறைய பேர் சில போலியான பயிற்சி வகுப்புகளையும் கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். பொதுவாக தங்களுடைய குழந்தைகள் ஒரு மேதைகளாக மிகப்பெரிய திறமைசாலிகளாக ஆக வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். விரும்புவதில் தவறில்லை. ஆனால் அது அந்த குழந்தைகள் தாங்கக்கூடிய நிலையில் அது இருக்கிறதா என்பதை பார்ப்பது மிக மிக முக்கியம். சமீபத்தில் ஒரு 14 வயது மாணவர், அதாவது வைபவ் சூரியவன்சி என்கிற அந்த ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த அந்த 14 வயது மாணவர், சிறுவன் என்று தான் சொல்ல வேண்டும், அவர் IPLலில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் ஒரு 35 பந்துகளில் 100 ரன்களை அடித்தபோது இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்த்தது. அவருக்கு ஏராளமான புகழ், ஒரு நாளில் ஒரு இரவில் பெரும் புகழை அவர் அடைந்தார். நாம் அதை பார்க்கிறோம். அதே போல் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறு வயதில் மிகவும் ஒரு கடுமையான வறுமையான பின்புலத்திலிருந்து வந்த சிறுவர்கள் சிறுமிகள் மிக திறமையாக ஒரு புகழ்பெற்ற பாடல்களுடைய பாடல்களை அவர்களுக்கு நிகராக பாடுகிற காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த இளைஞர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பும் அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான திறமையும் அதற்கான பெயரும் புகழும் கிடைப்பது அது நல்ல விஷயம்தான். ஆனால் அது இளைஞர்களிடம் ஒரு உத்வேகத்தை, மாணவர்களிடம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நாமும் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினால் அது நல்லது தான். ஆனால் அதில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூக உளவியல் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று உளவியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று, அதாவது ஒப்பிட்டு கொள்ளுதல். அதாவது குழந்தைகள் தங்களை தாங்களே நமக்கு எந்த ஒரு விசேஷமான திறமையும், அதாவது பெரும்புகள் அடையக்கூடிய திறமை இல்லையோ என்கிற ஒரு தாழ்வுணர்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். சோஷியல் மீடியா மூலமாக, சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்கிற போது அவர்கள் ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்னொன்று, பெற்றோர்களினுடைய மனப்பான்மை. அதாவது ஏதாவது ஒரு குழந்தை ப்ராடஜியாக அல்லது ஒரு மேதையாக இருக்கிற போது அந்த குழந்தையைப் போல தங்கள் குழந்தை இல்லை என்று தங்கள் குழந்தைகளின் மேல் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்துகிற போது அவை எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்துகின்றன என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது நாம் ஆகாயத்தில் காணுகிற நட்சத்திரங்களை பார்க்கிற போது நாம் அந்த நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக நமக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வெளிச்சம் என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவருமே முயன்று தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டவர்கள்தான் மிக உயரிய இடத்திற்கு போகிறார்கள். அதுவும் அவர்கள் திறமையால் மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு முடிந்தது, இது எல்லாம் சேர்ந்தது தான் இது. அப்படி இருக்கிற போது ஒருவர் அடையக்கூடிய புகழை அல்லது ஒருவருக்கு திடீரென கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வைத்து எவருடைய வாழ்வும் நிச்சயிக்கப்படக்கூடாது. அது பெற்றோர்களுக்கும் சரி, அது மாணவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அதுதான் பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தக்கூடிய திடீர் புகழ் என்பது பலருக்கும் பலவிதமான மன நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறது. இதை பற்றி நாம் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மிகவும் அவசியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பு நான் திருவண்ணாமலையில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரியில் மாணவர்களிடையே பேசினேன். பேசுகிற போது நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். இன்றைக்கு நாம்
சுவாசிக்கிற காற்று மாசடைந்திருக்கிறது, நாம் அருந்துகிற நீர் தூய்மையானதாக இல்லை, நாம் உண்ணும் உணவு அத்தனை உடலுக்கு ஏற்றதாக இல்லை. இத்தனை இருந்தும் கூட மக்களின் வாழ்நாள் கூடியிருக்கிறது. சராசரி வாழ்நாள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று நாம் சொல்லுகிறோமே, 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் சராசரி வாழ்நாள் 31.9, அதாவது 32 வயது தான் சராசரி வயது. இன்றைக்கு அது 70ஆக உயர்ந்திருக்கிறது. எந்த தருணத்தில் மோசமான காற்று, மோசமான நீர், மோசமான உணவு இவ்வளவையும் தாண்டி நம்முடைய வாழ்நாள் உயர்ந்திருக்கிறது. இதற்கு இந்த மருத்துவ அறிவியல், நவீன மருத்துவம் காரணம் என்று பேசினேன். அதை கேட்ட ஒரு மருத்துவர் என்னிடத்திலே சொன்னார், இன்னொன்றையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வாழ்நாள் கூடியிருக்கிறது என்பது மட்டும் பெருமை இல்லை, இப்போதெல்லாம் டாலி எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் என்றார். எனக்கு அந்த சொல் புரியவில்லை. டாலி என்றும் பிறகு குவாலி என்றும் 2 சொற்கள் இருக்கின்றன, தேடி பாருங்கள் என்று கூறினார். அந்த டாலி என்பது அதில் இருக்கிற அதற்கு ஒவ்வொரு சொல்லுக்குமான முதல் எழுத்து தான் அப்படி இருக்கிறது. குவாலி என்பது குவாலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ் என்பது. டாலி என்பது டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். இது வேறொன்றும் அல்ல, நாம் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தோம் என்பதோடு சேர்த்து இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். வாழ்நாள் உயர்ந்திருக்கிறதா என்பதை விட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வாழ்ந்த நாளில் நாம் நோய் இல்லாமல் வாழ்ந்த ஆண்டுகள் எவ்வளவு? நோய் என்றால் சாதாரணமாக வந்து போகிற இருமல், காய்ச்சல் என்பது வேறு. சிலர் கோமாவில் இருக்கிறார்கள், 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கோமா. அது அவர்கள் வாழ்ந்த நாளில் பெரும்பாலும் கணக்கில் சேர்க்க முடியாது. சிலர் இயங்க முடியாமல் போகிறது, சிலருக்கு பேச முடியாமல் போகிறது, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். எவ்வளவு தூரம் நாம் வாழ்நாளில் இழந்த நாள்கள். நாம் வாழ்ந்திருக்கிறோம், ஆனாலும் இயல்பாக ஊக்கத்தோடு வாழ முடியவில்லை என்றால் அந்த நாள்களை கழித்து விட வேண்டும். எதை கணக்கில் கொள்ள வேண்டும்? குவாலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். மிக இயல்பாக உடல் நலத்தோடு அறிவோடு வாழ்ந்த அந்த நாள்கள் தான் நம்முடைய வாழ்நாளில் கணக்கில் சேரும். எனவே நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதோடு சேர்த்து எப்படி வாழ்ந்தீர்கள், வாழ்க்கை தரம் என்னவாக இருந்தது என்பதையும் வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் என்றவர் சொன்னார். அது சரிதான். அதை கணக்கெடுக்கிற போதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தது. இந்தியாவிலே சராசரி வாழ்நாள் மட்டும் கூடவில்லை, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில் கூடியிருக்கிறது. இந்தியாவிலே சராசரி வாழ்நாள் 70 என்றால் உலகத்தில் பல நாடுகள் 80ஐ தாண்டிவிட்டன. ஜப்பானில், சீனாவில், ஹாங்காங்கில் எல்லாம் 84, 86 ஆண்டுகள் சராசரி வயதாக இருக்கிறது. நமக்கு கீழே சில நாடுகள் இருக்கின்றன. 60க்கு கீழே 52, 53 தான் சராசரி வாழ்நாள் என்பது சோமாலியாவில், நைஜீரியாவில், இப்படி சில நாடுகளில் மட்டும்தான் அந்த நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதுமே மக்களின் வாழ்நாளும் கூடியிருக்கிறது, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. இதற்கு இந்த நவீன மருத்துவம் ஒரு காரணம். அதனை நாம் ஆங்கில மருத்துவம் என்று தவறாக சொல்லுகிறோம். ஆங்கில மருத்துவம் அல்ல, அது மாடர்ன் மெடிசின், நவீன மருத்துவம் என்பதுதான் சரி. அந்த நவீன மருத்துவத்தின் வளர்ச்சியால் நான் வாழ்நாள் கூடியிருப்பதை மட்டும் சொன்னேன். அந்த மருத்துவர் எடுத்து சொன்னார், இல்லை இல்லை, வாழ்க்கை தரமும் கூடியிருக்கிறது. அதுதான் பெரிய வெற்றி. நாம் வாழ்கிற காலத்தில் நலமாக வாழ்கிறோமா, நம்முடைய சுய நினைவோடு வாழ்கிறோமா, பிறர் துணையின்றி வாழ முடிகிறதா என்பதுதான் வாழ்வின் பொருள் என்பதை எடுத்து சொன்னார். உண்மைதான். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோம் உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.